ஹலோ வியூவர்ஸ், வணக்கங்க. மெர்க்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாமும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல், அதாவது அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு தேவையான சோலார் பேனல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஏரியாவில் போட்டிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சதீஷ் தான் இது வந்து சக்தி பவர் சிஸ்டம் மிஸ்டர் சதீஷ்குமாரை வந்து இதை கேட்டுக்கலாம். இது எப்படிங்கிறது, இந்த பேனல் வந்து எவ்வளோ வாட்ஸு என்னங்கிறது, இதனோட காஸ்ட் எவ்வளோ வரும், மோட்ரு என்ன மோட்ரு இறக்கிக்கிறாரு, தண்ணி எப்படி வருது, எல்லாமே தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனல்லேருந்து வருங்க சப்ளை பார்த்திங்கன்னா இந்த போர் கொடுத்துட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ பாருங்கள், போர்லேருந்து தண்ணி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகுதுங்க. வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இங்கேருந்து ஒரு 1500 அடிக்கு மேலே. உங்களுக்கு அங்கே தெரியுதா இல்லையான்னு தெரியல. பாருங்க, அங்கே அந்த ஒரு மரம் தெரியுது பாருங்க, அதுக்கு அந்தாண்ட இருக்குது வீடு. பாருங்க, கிளியராக தெரியுதுங்களா? அங்கே போகுது இந்த லைன் வந்து உங்களுக்கு அங்கே போகுது. இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு தேவையான இதெல்லாம் தேவைன்னா உங்களுக்கு சோலார் பேனல் மூலிமா நம்ம வந்து போர்வெல்லு இல்லை ஓப்பன் வெல்லு இந்த மாதிரி போட்டு தர்றாங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க, தண்ணி எப்படி வருதுன்னு ஒரு கிளைண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடுவா. இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங்கில் அங்கே போயிட்டுருக்குது தண்ணி, அதனால் ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறோம். அது இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், வானம் சுத்தமாக மேகமூட்டத்தோடு இருக்குது பாருங்கள். ஒரு கொஞ்சம் கூட நம்மளுக்கு சூரிய ஒளியே வரல, ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி பாருங்கள் ஓடுது. சூரிய ஒளியே இல்லை உங்களுக்கு பாருங்கள், ஆனாலும் தண்ணி பாருங்கள் நம்மளுக்கு இந்த ரேஞ்சு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எடுக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா பைப் வழியே எடுக்குது. இவங்க பார்த்திங்கன்னா சோலார் பேனல் பூராமே யூடிஎல் சோலார் பேனல் தான் போட்டிருக்கிறாங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க, சதீஷ் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. இது பேனல் என்ன பேனல் போட்டிருக்கிறீங்க? யூடிஎல் 540 மோனோ ஆஃப் கட்டு பேனலுங்க. சரிங்க. யூடிஎல் பிராண்டு. சரிங்க. மோனோ ஆஃப் கட்டுங்க. சரிங்க. உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி கம்மி, ஃபுல் எஃபிஷியன்சி வேலை செய்யும். ஃபுல் எஃபிஷியன்சி வேலை செய்யுங்களா? 90%. 90%னா அது எப்படிங்க? இப்போ மோடம் போட்டுருச்சு பார்த்தீங்களா? ஆமாங்க. மோட்டர் வந்து அவுட்புட் வந்துட்டு இருக்கும், வந்துட்டே இருக்கு. நம்மளுக்கு மோடமாக இருந்தாலுமே நம்மளுக்கு தண்ணி வந்து கிடைக்கும், ட்ராப் ஆகாது. சரிங்க. நம்ம மோட்டர் வந்து 380 வோல்டேஜ் போடாமல் நார்மலாக போடுறது 380 வோல்டேஜ் போடுவோம். 3 பேஸ் மோட்டர். சரிங்க. நம்ம 260 வோல்டேஜ் மோட்டர் போட்டிருக்கோம். சரிங்க. டெக்ஸ் மோட போட்டிருக்கோம். 260னா சிங்கிள் பேஸுங்களா? இல்லைங்க, 260 3 பேஸ் மோட்டர். 3 பேஸ் வோல்டேஜில் ஓடுற. ஓ, லோ வோல்டேஜ் மோட்டர். அது தெளிவாக கேட்டுக்கோணுங்கள, அதுக்கு தான் கேட்டேன். லோ வோல்டேஜில் ஓடுற பம்புக்கு. சரிங்க. இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் பேஸ்லையும் ஓட்டலாம். எமர்ஜென்சிக்கு வேணும், நம்ம சிங்கிள் பேஸ் வீட்டில் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா, சரிங்க, வீட்டுக்கு ஒரு 2000-3000 லிட்டர் தண்ணி எடுக்கணும்னா சிங்கிள் பேஸ் அப்ளை கொடுத்து இந்த டிரைவ் வழியை கொடுத்து நம்ம எடுத்து ஓட்டிக்கலாம். ஓகே. எமர்ஜென்சிக்கு. ஆமாம், பர்மனெண்ட்டாக பண்ணக்கூடாது, எமர்ஜென்சிக்கு பண்ணிக்கலாம். ஆமாங்க. இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, அந்த டைமில் நம்மளுக்கு வீட்டுக்கு தண்ணி வேணும், வாட்டர் சோர்ஸ் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இந்த சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இபி இல்லாத இடத்துக்கு தான் இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கலாம், இல்லை எப்படிங்க? எல்லா இடத்துக்குமே போட்டுக்கலாம். நம்ம இபி இருந்து ஒரு 3 பேர் 4 பேர் அது பார்ட்னர்ஸாக இருப்பாங்களா, பங்காளி. ஆமாங்க. அவங்க இதில் வந்து நம்ம வந்து இரவு கரெக்டாக வரலைன்பாங்க. நம்ம ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா இரவு வரல, முறை வரல, இரவு வரலைம்பாங்க நம்ம ஊரில். நமக்கு வந்து கிராப் எடுக்கணும் அப்படின்னா, சரிங்க, நம்மளுக்கு கிராப்புக்கு தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னா நம்ம சோலார் பேனல் போட்டு அது வழியாக எடுத்துக்கலாம். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பேனல் சொன்னீங்க? மோனோ ஆஃப் கட்டுங்க. மோனோ ஆஃப் கட்டுங்கிறது எப்படிங்க? இது மோனோ ஆஃப் கட்டுனா பேனலோட 2 பாகமாக பிரிச்சிருக்கு. 2 பாகமாகனா இதில் பாதி பார்த்தீங்கன்னா இந்தல ஒரு பார்ட்டாக இருக்குது, இந்தல ஒரு பார்ட்டாக இருக்குது. இது ஏதாவது இந்த செல் ஏதாவது சேடு, அதாவது ஏதாவது நிழல் மறைச்சிருச்சுனா கூட இந்த செல்லேருந்து ஓடுங்க நம்மளுக்கு. இந்த செல்லேருந்து வோல்ட் ப்ரொடெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இதுக்கு பேர் என்னங்க? மோனோ ஆஃப் கட். ஓ, ஆஃப் கட். ரைட். இது என்ன வாட்ஸ் சொல்லியிருந்தீங்க? 540. 540. ஆமாங்க, 540 வாட்ஸ் யூடிஎல். ஆமாங்க. ஒரு நிமிஷங்க. 540 540 வாட்ஸ். 540 வாட்ஸ். ஓகேங்க. வோல்ட்டுங்க இது 50 வோல்ட்டுங்களா? விஎம்பி ஐஎம்பி இருக்கு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன வாட்ஸுங்க? டோட்டலாக அது எத்தனை கிலோ வாட் இருக்குங்க? இதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா 6.5 கிலோ வாட் இருக்குதுங்க. 6.5 கிலோ வாட்டுங்களா? ஆமாங்க. 5 HP மோட்டர் பார்த்தீங்கன்னா 5 HP. சரிங்க. 780 அடி இறக்கி இருக்குதுங்க. 750 அடி இறக்கி. போர் எவ்வளோ இருக்குங்க? போர் 860 அடிங்க. சரிங்க. ரன் பண்ணியிருக்கிறோம். சரிங்க. நம்ம இதோட முன்னாடி கூட இன்னொன்று போட்டிருக்கோம். 1260 அடியில் ஓடிட்டு இருக்கு. அது
இது நம்ம லோக்கல் தான், கோயம்புத்தூர் இப்போ டிரைவ் என்ன டிரைவ் யூஸ் பண்ணிக்கிறீங்க இதெல்லாம்? டெக்ஸ்ட்ரோ டிரைவுங்க, கோயம்புத்தூர் மேனுஃபேக்சரிங் தான். சரிங்க. ஸ்பெஷலாக போட்டு கொடுக்குறாங்க, விஎஃப்டி டிரைவு. சரிங்க. இதெல்லாம் வாரண்டியோட இருக்குங்களா? ஆமாம், அது நேச்சுரல் கூலிங் தாங்க. நேச்சுரல் கூலிங் தான். ஆமாங்க ஆமாம். சரி சரிங்க. இயர் வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 1 இயர் சர்வீஸ் வாரண்டி எல்லாமே இருக்கு. ஆமாம், 2 இயர்ஸ் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு ரீப்ளேஸ், ஒரு வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டி. ஆமாம், ப்ரோடக்ட் வாரண்டி. அண்ணா வணக்கங்க. அண்ணா நீங்கள் எந்த ஊருங்க? கெடாரை. சரிங்கண்ணா. நம்பியூர் கெடாரை, ஈரோடு மாவட்டங்க. சரிங்கண்ணா. அண்ணா இந்த பேனல் போட்டு நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சுங்க? 5 நாள் ஆச்சுங்க. தண்ணி எத்தனை அடி போட்டிருக்கிறீங்க? 700 அடி போட்டிருக்கிறீங்க. போர் எவ்வளோ அடி இருக்குங்க? 860ங்க. 760 மோட்டர் இறக்கிக்கிறது. சரிங்க. வந்து 860. 860 100 அடி விட்டு இறக்கிக்கிறீங்க. சரிங்கண்ணா. ஓகேங்க. எப்படி இருக்குங்க? பரவாயில்லைங்களா தண்ணி? பரவாயில்லைங்க. எவ்வளோ தூரம் வீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறீங்க? அங்கே வீட்டு யூஸுங்களா இல்லை தோட்டத்து யூஸுங்களா? அண்ணா அது தோட்டத்து யூஸுக்கு தாங்க இது. சரிங்கண்ணா. ஓகேங்க. எப்படி பரவாயில்லைங்களா? சரிங்கண்ணா. ஓகேங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? பெருமாள். ஓகேங்கண்ணா. ரொம்ப நன்றிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனலு, இந்த மோட்ரு, இந்த காஸ்ட்டு தெரியும்னா நீங்கள் வந்து ஒரு சதீஷோட நம்பருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேங்க. அதில் கேட்டு தெரிஞ்சுக்குங்க என்ன ரேஞ்ச் வரும், ஒவ்வொன்றும் என்ன ரேஞ்சு, உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு இருக்குது. அது மாதிரி நீங்கள் இதில் ஒவ்வொன்றும் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. தேவைப்படுறவங்க இந்த மாதிரி சோலார் சிஸ்டம் தேவைப்படுறவங்க இந்த மாதிரி சக்தி பவர் சிஸ்டம், நம்பியூர், அரசூர், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கங்க. உங்கள் நம்பர் சொல்லிடுங்க அப்படியே. 90381235 984278069ங்க. போரோட டெப்த்தை பொறுத்தவரைக்கு உங்களுக்கு ரேட் மாறும். பைப்பு எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம செட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். இங்கே ஆன் சைட்டில் கொண்டு வந்து டெலிவரி அண்ட் ஃபிட்டிங் தண்ணி டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். தண்ணி டெலிவரி பண்ணி கொடுக்க வரைக்கும் உங்களுக்கு வேலை. ஆமாம், ஸ்ட்ரக்சர் போட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் தான் போடுறாங்க. ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர். ஆமாம். சரி. ஓகே. ஜி பைப்பு ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் தாங்க எல்லாமே. ஓகேங்க. இந்த பைப் பூரா ஜிஐ பைப் தான் போட்டுருக்கீங்க. துரு வேறாது. ஓகேங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ஆமாம், இது ஒரு 750 வரைக்கும் ஒரு 3 லட்ச ரூபா அந்த ரேஞ்சுக்கு வருதுங்க. எல்லாம் கம்ப்ளீட் செட்டு. சரிங்க. உங்களுக்கு வேற என்ன டெப்த் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க. ஓப்பன் உள்ளாக இருந்தாலும் சரி, போர் உள்ளாக இருந்தாலும் சரி, சரிங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. ரேட் கொடுக்கலாம். ஓகேங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.